Hello my dear boys and girls, moment of inertia of a circular ring. ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட். அது ஒரு 2 நிமிஷத்துல பார்த்தலாமா? இங்க நமக்கு ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கு. இந்த சர்க்குலர் ரிங் ஒரு பர்టిక్యులர் ஆக்சிஸ்ல நமக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு அப்படினு வெச்சுப்போம். அப்போ இந்த சென்டர்ல இருந்து இதோட ரேடியஸ் நம்ம இங்க கேபிட்டல் லெட்டர் R அப்படினு எடுத்துப்போம். இப்போ இந்த ரிங்ல வந்து நான் என்ன செய்றேன் அப்படினா சின்னதா ஒரே ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்தோட மாஸ் வந்து dm. இங்க இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நான் di அப்படினு எடுத்துக்கிறேன். அப்போ dm அப்படின்ற மாஸ் இருக்க இந்த பர்టిక్యులர் ரீஜன் உடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா di வந்து எப்படி இருக்கும் அப்படினா dm இந்த ரீஜன் உடைய மாஸ் இன்டு ரேடியஸ் r ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஒன்ஸ் இதை எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் இது ஒரு ரிங் இல்லையா, ரிங்னா இது ஒரு சர்க்கிள். அப்போ இந்த சர்க்கிள் உடைய லென்த் வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ 2πr லென்த் உடைய வேல்யூ எடுத்து எழுதிப்போம். இப்போ லாம்டா உடைய வேல்யூவை நீங்க மாஸ் டிவைடட் பை லென்த், மாஸ் பர் யூனிட் லென்த் m/l ன்னு எழுதுவீங்களா? அப்போ இங்க m டிவைடட் பை இந்த லென்த் உடைய வேல்யூ தான் இங்க 2πr இல்லையா? ஸோ 2πr சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ dm உடைய வேல்யூ நம்ம என்ன செய்வோம், லாம்டா இன்டூ dxன்னு எழுதுவோம். அப்போ இந்த லாம்டாவுடைய இடத்துல நம்ம m டிவைடட் பை 2πr இன்டூ dx அப்படின்னு எடுத்து எழுதலாம். இது dm உடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த dm உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டையர் ரிங், மொத்த ரிங்குக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இன்டகிரேஷன் ஆஃப் diக்கு ஈக்குவலா இருக்கணும். விச் இன் டர்ன் di உடைய இடத்துல தான் நம்ம m இன்டூ r ஸ்கொயர், அதாவது dm இன்டூ r ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ dm வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு கண்டுபிடிச்சோம், m டிவைடட் பை 2πr இன்டூ dx. இப்போ இதை வந்து நீங்கள் r ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் r ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 2πr இருக்கா. ஸோ m டிவைடட் பை 2π போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேஷன் ஆஃப், ஓகே நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு r, இங்கே dx மட்டும் போட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதோட லிமிட்ஸ் என்ன, இது ஒரு சர்க்குலர் ரிங் அப்படின்றதுனால இதோட லிமிட் வந்து 0லேருந்து 2πr வரைக்கும் இருக்கும். அப்போது இங்கே நம்ம ஏற்கனவே எழுதின டேர்ம் என்னப்பா, m r டிவைடட் பை 2π இல்லையா? இதில் 0 2πr x, ஓகே dx-ஐ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். dx-ஐ நீ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது உனக்கு என்ன வரும், x கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு வந்து 0 2πr போட்டு m r டிவைடட் பை 2π. அப்போ என்ன ஆகும், சாரி m r, ஓகே டிவைடட் பை 2π. இப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு 2πr. அப்போ 2π கேன்சல் ஆகிடும், m r ஸ்கொயர்னு ஃபைனல் ஆன்சர் வரும். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ சர்க்குலர் ரிங்குக்கான ஆன்சர். அவ்வளோதான். இதுக்கான நம்ம பயந்துட்டு இருந்தோம். ரொம்ப சிம்பிளான ஆன்சர். கரெக்டாக போய் எக்ஸாம்பிள் சூப்பராக எழுதிருவீங்க.